ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல 14வது பாட்டு பார்க்க போறோம். நாரதன் கற்பஞ்சாராய் நல்ல வான்மீகன் பாகாய் சீரணி போதன் வட்டாய் செய்தனன் காளிதாசன் பாரமுது அருந்த பஞ்சதாரையாய் செய்தான் கம்பன் வாரமாம் ராமகாதை வளமுறை திருத்தினானே. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அதாவது இந்த பாடல் கம்பருக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ராமாயணம் இயற்றினார்களோ அவர்களை புகழ்ந்தும் அதை ஒட்டி கம்பனை புகழ்ந்தும் வரக்கூடிய தனியன் தான் இது. இதுல கருப்பஞ்சாறு அப்படின்னா கரும்புச்சாறுன்னு அர்த்தம், பாகுன்னா சக்கரைப்பாகு, வட்டு அப்படின்னா வெள்ளக்கட்டின்னு அர்த்தம். அதாவது நம்ம பனை வெள்ளத்தை கருப்பட்டின்னு சொல்றோம்ல, அதையே வட்டுக்கருப்பட்டி, அந்த மோல்டா வச்சு செய்யறது வெள்ளத்தை வட்டுக்கருப்பட்டி அப்படிம்பாங்க. அப்படின்னா வெள்ளக்கட்டின்னு தான் அர்த்தம். பஞ்சதாரை அப்படின்னா சர்க்கரைன்னு அர்த்தம். இந்த பாட்டுல முதல்ல யாரு சொல்றார்? நாரதன் கருப்பஞ்சாராய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது கம்பருக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல நிறைய பேரு இது ராமாயண கதையை சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவர்கள்ல பிரதானமா சொல்லப்படுறது 3 பேரு. அதாவது வால்மீகி தான் மூல ராமாயணம். அதை தவிர்த்து போதாயனர், அதுக்கப்புறம் வசிஷ்டர். இந்த கம்பரே அவருடைய இது கம்பராமாயணத்துல பாயிரத்துல இந்த பாட்டை சொல்லியிருப்பார்ல. அதாவது தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தமிழும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ அப்படின்னு. முந்திய நாவினான் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வால்மீகியை தான். சோ வால்மீகியோடைய கதையை ஒட்டித்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த நம்ம பாக்குற தனியன் பாட்டுல நாரதர் முதல்ல வால்மீகி கிட்டக்க சொல்லுவாரு. அவர் வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான். அதாவது அவர் வால்மீகி சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் இதுலயே இருந்துட்டேன், அதாவது என்னுடைய தவம் அப்படி இப்படின்னு இருந்துட்டேன், எனக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது, நீங்க தான் திரிலோக சஞ்சாரியா இருக்கீங்களே, அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு கதை ஆரம்பிக்கும். அதுல கேட்கும் போது என்ன கேட்பாரு? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்தியவாக்கியோ திருதவ்ரதஹ அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்படின்னா என்ன? நீங்க சொல்லுங்க எனக்கு குணவான், அதாவது கல்யாண குணங்கள் அனைத்துமே பொருந்திய யாராவது ஒரு மனிதன் இருக்கிறானா? வீரியவான், வீரம் பொருந்தியவனாகவும் இருக்கணும். தர்மஜ்ஞஸ்ச, ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்கிறவனாகவும் இருக்கணும். கிருதஜ்ஞஸ்ச, நன்றி கொண்டவனாகவும் இருக்கணும், செய்த காரியங்களுக்கு நன்றி கொண்டவனாகவும் இருக்கணும். சத்திய வாக்கியோ, சொல்வது அனைத்துமே சத்திய வாக்காக இருக்கணும். திருதவ்ரதக, இதெல்லாம் ஒரு விரதம் மேற்கொண்டு அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட இருப்பவன் அப்படி ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு கேட்டுதானே ஆரம்பிக்கிறாரு. ஆமா இருக்கான், நம்ம இப்ப இருக்கிற காலத்திலேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நாரதர் ஆரம்பிப்பாரு. அந்த நாரதர் சொல்லக்கூடிய நாரதர் வால்மீகிக்கு சொல்லக்கூடியது கரும்புச்சாறு அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. நல்ல வான்மீகன் பாகாய், அந்த கரும்புல இருந்து தானே நமக்கு சக்கரப்பாகு கிடைக்குது. அதை வாங்கிய வால்மீகி அதை சக்கரப்பாகா இயற்றி வால்மீகி ராமாயணமாக நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. சீரணி போதன் வட்டாய், அதையே போதாயனர் சமஸ்கிருதத்துல இயற்றிய ராமாயணம் அத அழகான சீர்கள்ல செஞ்சு வெள்ளக்கட்டி மாதிரி வட்டாய் நமக்கு கொடுத்தார் செய்தனன். காளிதாசன், இது எல்லாத்தையும் காளிதாசன், ஏன்னா காளிதாசனுடைய ரகுவம்சம் அதுல அவரும் ராமரை பத்தி சொல்லியிருக்காருல்ல, அதனால ராம கதையை எழுதியிருக்காருல்ல. அதனால காளிதாசன் பாரமுது அருந்த பஞ்சதாரை, அதையே சர்க்கரையாக செய்தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் அருந்தக்கூடிய, எனக்கு கரும்புச்சாறையோ சக்கரைப்பாகையோ வெள்ளத்தையோ நம்ம நிறைய சாப்பிட முடியாது. ஆனா காளிதாசன் அத எல்லோரும் அருந்தக்கூடிய அமுது மாதிரி, இது சக்கரை வெள்ளத்தை விட அது ஒருபடி மேல இல்ல. அதனால பாரமுத அருந்த பஞ்சதாரையாய், அது சர்க்கரையாக காளிதாசன் இயற்றி தந்தான். இது எல்லாத்தையும் கம்பன் என்ன செய்தான்? கம்பன் வாரமாம் ராமகாதை வளமுறை திருத்தினானே.
இது வாரம் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம் இப்ப இது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு 7 நாள், அந்த வாரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதை தவிர மலைச்சாரல், மலையின் அடிப்பகுதி, இது என்ன சொல்றது, மலை அடிவாரம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒரு பொருள். இதை தவிர ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய வராண்டா, தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வாரம் தான். இதெல்லாம் தவிர கிழமைங்கிற பொருள் வர்றதுனால உரிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் போக அன்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பாட்டுல அன்புங்கிற பொருள்ல தான் வருது. அவாரமாம் ராமகாதைனா அன்பாக கம்பன் அன்புடன் ராமகாதை வளமுறை திருத்தினானே அப்படின்னா, இது ஏற்கனவே கம்பராமாயணம் கேட்க கேட்க நமக்கு இனிமையா தான் இருக்கும். அப்பேற்பட்ட ராமாயண கதையவே அவர் இன்னும் நல்லா ரீஃபைன் பண்ணாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. வளமுறை இந்த இடத்துல திருத்துறதுன்னா அப்ப அவங்க எல்லாம் தப்பா பண்ணினாங்க, இவர் இன்னும் நல்லா பண்ணாரு அப்படி அர்த்தம் இல்ல. திருத்துறதுன்னா இன்னும் ரிஃபைன் பண்றது, இன்னும் பிரமாதமா எடுத்து சொல்றது அப்படின்ற பொருள். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க இந்த பாட்டின் மூலமா, கரும்பு சாறுல இருந்து சக்கரைப்பாகு வருது, வெல்லம் வருது, அத சர்க்கரையாகவே, சர்க்கரை கிட்டத்தட்ட அமுதத்துக்கு நிகர் சர்க்கரையாக காளிதாசன் கொடுத்தாரு. இதுக்கு மேல இதை வேற எப்படி மாத்தது? அமுதம் தான் இருக்கிறதுலே ஒசந்தது, அமுதத்தோட நான் இன்னும் ரிஃபைன் பண்றேன் அமுதத்தை யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கம்பர் அப்பேற்பட்ட சர்க்கரை ஆக இருக்கக்கூடிய பஞ்சதாரையே அதை எல்லாரும் அமுதமாக இது உலகத்துல உள்ளவங்க எல்லாம் அமுதமாக அதை பருகுறாங்க. அப்பேற்பட்ட அமுதத்தையே இவர் இன்னும் நல்லா ரிஃபைன் பண்ணாரு அப்படின்னா கம்பருடைய பெருமையை சொல்றாங்க. அமுதத்தை கூட ரிஃபைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் கம்பராமாயணத்தை அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் சொன்னதை விட இவர் இன்னும் நல்லா அழகா சொல்றாரு அப்படின்னு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நாரதன் கருப்பஞ்சாராய், நல்ல வான்மீகன் பாகாய், சீரணி போதன் வட்டாய் செய்தனன், காளிதாசன் பாரமுது அருந்த பஞ்சதாரையாய் செய்தான், கம்பன் வாரமாம் ராமகாதை வளமுறை திருத்தினானே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं, विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं, लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं, वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய, தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான், அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति।